பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் அது 12வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்துல கூட வாலிபர்களுக்கான அவருடைய அறிவுரையை கூறியிருக்கிறார். பார்ப்போம் என்னவென்று. பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவன் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் பிரியமானவை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அதாவது வாலிபன் எப்பொழுது சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்படின்றத இதை அதே ஆர்டர்ல பார்க்காம முன்பின்ன அந்த இதை இந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா நமக்கு புரியும். இதுல வாலிபர்கள் வாலிப பிராயத்துல உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. சிருஷ்டிகரை பத்தி நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதான காரியமா இருக்கும். வாலிப பிராயத்தில் அவங்களுக்கு அநேக காரியங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணும். அதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. கடவுளை பத்தி சிந்திக்கிறதெல்லாம் வயசான காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இந்த காலத்துல இருக்குது. அது இல்லாம நீங்க வாலிப பிராயத்தில் உங்களுடைய சிருஷ்டிகரை நினைக்கணும். அது எப்பொழுது அப்படின்னா உங்களுக்கு தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பும். வாலிபர்களே, நீங்கள் எப்பயும் இப்ப இருக்க மாதிரி இதே மாதிரி வாழ்க்கையில வாழ முடியாது. உங்களுக்கு தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பும் ஒரு சில வருஷங்கள் சில நேரங்கள்ல ஐயோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை அதை தாண்டி வந்துட்டேன், இருந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில பிரியமில்லாத அப்படி அது வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். அதுக்கு முன்பாகவும் உங்களுக்கு தீங்கு வருவதற்கு முன்பும் மேலும் உங்களுக்கு பிரியமல்லாத வருடங்களை நீங்கள் கடந்து போகிறதுக்கு முன்பும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய சிருஷ்டிகரை, உங்களுடைய வாலிப பிராயத்தில் இருக்கும் போதே உங்களுடைய சிருஷ்டிகரை, படைத்தவரை, தேவனை, கர்த்தரை நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்து அவருடைய நீதியும் நியாயத்தையும் புரட்டாமலும் அதற்கு எதிரான செயல்களை செய்யாமலும் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகவும், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும், நிம்மதியாகவும், அமைதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் இன்றைய தினம் வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு சிறிய அறிவுரையாக கூறுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.